நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒருவரை பார்வையால் வசியமாக்கும் தந்திரம். இது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப ஈஸியான ஒரு தந்திர முறை தான். இதை எல்லாரும் பயன்படுத்தலாம்ப்பா. இவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதிமுறைலாம் கிடையாது. யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம். இதில் ஒரு சில சிக்கல் மட்டும் இருக்குது. அது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு சில பேர் ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜுரம் வரும். ஒரு சில எரியிற மாதிரி இருக்கும் உடம்பெல்லாம். முகம் மெயினாக இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் எரியும். இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் பார்த்தீங்க அப்படின்னா, இதை என்னைக்கு ஆரம்பிக்கணும்னா, ஒரு வளர்பிறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவில் ஒரு வெளிச்சமே படாத அறையாக இருக்கணும். ஒரு சின்ன வெளிச்சம் கூட படாத அறையில் ஒரு விளக்கு, அது எந்த விளக்காக இருந்தாலும் அது உங்கள் விருப்பம். எந்த விளக்கை வேணால் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த எண்ணெயில் வேணாலும் விளக்கு போட்டுக்குங்க. ஆனால் அந்த விளக்கு தரையில் இருக்கக்கூடாது. உங்கள் கண்களுக்கு நேராக இருக்கிற மாதிரி அந்த விளக்கு இருக்கணும். அந்த விளக்கை பார்த்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை உருவேற்றுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோதான் கணக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லைப்பா. உங்களால் எவ்வளோதுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மந்திரத்தை உருவேற்றலாம். இந்த மந்திரத்தை உருவேற்றுறதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவரை பார்க்குறீங்க, அவங்க உங்களுக்கு வசமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே அவங்க உங்களுக்கு வசியமாகுவாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு பேச்சே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கணவன் மனைவியும் பயன்படுத்தலாம். கணவன் மனைவி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சண்டை வருது, அவங்க சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல அவங்க கண்களையோ இல்லை புருவ மத்தியோ பார்த்து இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே ஜெபிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வசமாகி போயிடுவாங்க. இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறீங்க, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இன்னைக்கு நைட்டு சொல்லிட்டீங்க, போய் தூங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் எரிகிறது போல் இருக்கும். எரியுதுன்னா ரொம்ப எரிகிறது போலலாம் சொல்ல முடியாது. அந்த எப்படி சொல்கிறோன்னா, இப்போ நெருப்பு எரிஞ்சிகிட்டு இருக்கு, ரொம்ப நெருப்பு எரியிற இடத்துல நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா உங்கள் முகம் எப்படி எரியுமோ அதே மாதிரி தான் இருக்குமே தவிர மெத்தபடி ரொம்ப உடம்புலாம் தகதகும் எரியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. யாரும் பயப்படவும் தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன ஒரு நோக்கு வருமாப்பா. இது வேணால் இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் நோக்கு வருமா. நமக்கு என்ன தேவையோ ஒருத்தவங்களுக்கு இது மூலியமாக நம்ம செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.